கலாத்தியர் முதலாவது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தேவன் கலாத்திய சபையாருக்கு சில புத்திமதிகளை உணர்த்துவிக்கும்படி வாஞ்சித்தார். அந்த பிரதிபலிப்பை தான் நாம் இங்கே கவனிக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட அந்த 6 அதிகாரங்களுமே கலாத்திய திருச்சபைக்கு பிரோஜனமாய் விழுந்து போய் பின்மாற்றத்திலே கடந்த இந்த சபை மீண்டுமாய் தேவனிடத்தில் திரும்பும்படிக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தினார் என்று நாம் சொல்ல முடியும். ஆக இந்த கலாத்திய நிருபம் ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்றார் பாத்தீங்களா? தேவனை மகிமைப்படுத்துகிறாரா இல்லையா? நல்ல கவனிங்க. அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று சொல்லி பாருங்க. தேவனுக்கு, தேவகுமாரனுக்கு எக்காலத்திலும் மகிமை உண்டாகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாஞ்சையை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு வெளிப்படுத்துகிறார். இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாஞ்சை என்று சொல்வதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாய் என் மூலமாய் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பரிசுத்த ஆவியானுடைய கிரியையினாலதான், பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலதான் பரிசுத்த தாசர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சபையாருக்கு கொடுத்தார்கள். மறக்க கூடாது. அப்ப அப்படி கொடுக்கும்போது அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய காரியமே என்ன தெரியுமா? நீங்களான வேதத்துல யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரத்துக்கு வரும்போது, யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13 மற்றும் 14 ஆகிய 2 வசனங்களை நாம் கவனிக்கும் போது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை என்ன செய்வார்? சத்தமா சொல்லுங்க, மகிமைப்படுத்துவார். அப்ப என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால், அப்ப பரிசுத்த ஆவியானவராகிய சத்திய ஆவியானவர் எதை குறித்து பேசுறான்னு கவனிக்கீங்களா? யாரை குறித்து பேசுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் யாரை குறித்து பேசுகிறார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். அப்ப எப்பொழுதுதான் அவரை மகிமைப்படுத்துவார் சொன்னா அவரை குறித்து பேசுகிறதுனால. இப்ப ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மகிமைப்படுத்தணும், துதி பாடணும். கம்முன்னு அமைதியா இருந்தா துதி பாட முடியுமா? மனசுக்குள்ளே எதையாவது ஒண்ணு சொன்னா அவருக்கு நல்ல புகழ்ச்சி உண்டாக்க முடியுமா? மத்தவங்க மத்தியில நல்ல மகிமை கனத்தை உண்டாக்க முடியுமா? முடியாது. என்ன செய்யணும்? அவரை குறித்து 4 வார்த்தை பெருமையா பேசணும். அப்படித்தானே? கவனிக்கீங்களா? அவரை குறித்து 4 வார்த்தை நல்ல பெருமையா பேசணும். அவர் அப்படிப்பட்டவர், அவர் அவ்வளவு பெரியவர், இவர் இவ்வளவு நல்லவர், இவர் வல்லவர், சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பேசினாதான் அவருக்கு மற்றவங்க மத்தியில மகிமை என்ன செய்யும்? கிடைக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அமைதியா இல்லை. அவர் என்ன செய்வாரா? யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றாரு, ஆவியானவர் வந்து என்ன செய்வாராம் பாருங்க. அவர் என்னுடையதில் எடுத்து, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. குமாரனுடையதுல எடுத்துதான் யார் அறிவிப்பாரு? அவரை தான் அறிவிக்கிறார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இப்ப என்னுடைய விஷயங்களை எல்லாம் நீங்க எடுத்து, என்னுடைய அருமை பெருமைகள் எல்லாம் எடுத்து மக்கள் மத்தியில சொன்னா யாருக்கு மகிமை உண்டாகும்? சொல்லுங்க. என்னுடையதை எடுத்து, என்னுடைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து நீங்க வெளியில பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப யாருக்கு மகிமை உண்டாகும்? எனக்கு தான் மகிமை உண்டாகும். அப்ப இயேசு கிறிஸ்துவுடையவைகளை, இயேசு கிறிஸ்துவுக்குரியவைகளை எடுத்து 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 பரிசுத்த ஆவியானவர் பேசுறாருன்னா அவ யாருக்கு மகிமையை சேர்க்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை சேர்க்கிறார். அதாங்க சொல்றாரு, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அதைத்தான் நிருபங்கள் அவர் காண்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் கிறிஸ்துவுக்குரியவைகளை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்திகளை அறிவித்து 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 இயேசு கிறிஸ்துவாகிய அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் கலாத்தியர் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோமே, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 5ஆம் வசனத்துல அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் என்ன உண்டாவதாக,
மகிமை உண்டாவதாக ஆமீன் சொல்லி அங்க சொல்லுகிறார். அப்ப இந்த மகிமை உண்டாவதாக சொல்வதற்கான முகாந்திரம் என்ன? அப்ப கட்டாயமா என்ன நடக்கும்? நீங்க சொல்லுங்க. என்னை மகிமைப்படுத்துவான்னு இயேசு சொல்றார். எதை சொல்லி என்னை மகிமைப்படுத்துவார் சொல்றாரு? சொல்லுங்க. அவர் என்னுடையதில் எடுத்து, சொல்லுங்க, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால். அவங்களுக்கு புரியுதா? அப்ப மனுஷருக்கு பரிசுத்த ஆவியானவர் எதை யார் அறிவிக்கிறார்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறார். அவர் அறிவிக்க 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 யாருக்கு மகிமை? சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. அதுதான் கலாத்தியர் 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் 5ஆம் வசனத்திலையும் கவனிக்கிறோம். சரி, அவர் என்ன அப்படி எடுத்து பேசிட்டார்? என்ன எடுத்து பேசிட்டார்? இன்னைக்கு தான் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுறாங்களே. என்ன பேசுறாங்க? ஏசிட்ட வந்தா ஏசி கிடைக்கும், சொல்லுங்க, கார் கிடைக்கும். ஏசு கிட்ட வந்தா என்னது? நல்ல மார்க் கிடைக்கும். 10th ரிசல்ட்ல நீங்க ஃபெயிலே ஆக மாட்டீங்க. ஊர்ல ஃபெயில் ஆகாதவங்க எல்லாம் பிரியமானவர்களே, ஊர் உலகத்துல 12th ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற பிள்ளைகளும் இருக்குதான் செய்யுது. அப்படித்தானே? என்ன, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளும் எடுக்கு. அதை வைத்து அல்ல பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்குடையவைகள எதை எடுத்து பேசுறாரு? நீங்க இயேசுகிட்ட வந்து உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு உலகத்தை குறித்து அல்ல, எதை குறித்து பேசுறாரு? அவரே சொல்றார், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார்னு யோவான்ல பார்த்தோம். சரி, அப்படி இயேசுவை மகிமைப்படுத்துறாருல்ல, என்ன எப்படி மகிமைப்படுத்துகிறார்? மீண்டும் கவனிங்க. கலாத்தியர் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நல்ல கவனிங்க. அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமீன் போட்டிருக்குது. அப்ப மகிமைப்படுத்துறார், அப்படிதானே? யார் மகிமைப்படுத்துறா? அப்போஸ்தலன் பவுல் சொல்றதை விட எப்படி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் இயேசு கிறிஸ்துவினுடையதை எடுத்து சபையாகிய கலாத்தியருக்கு அறிவிக்கிறதுனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை என்ன செய்கிறது? உண்டாகிறது. அப்போ என்னதான் எடுத்து அறிவிச்சிட்டாரு? சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் என்னென்னமோ அறிவிக்காங்க, அப்படிதானே? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வல்லமை தருவார், உங்களுக்கு வரங்கள் தருவார், உனக்கு என்ன செய்வாரு? வீடு தருவார், கார் தருவார், மதிப்பெண் தருவார்னு சொல்லி இந்த உலகத்துல உலக பிரகாரமான காரியங்களை அடித்து விடக்கூடிய பிரசங்கங்கள் ஏராளம். அவைகள்லாம் அனுபவிக்கிறதுனால் என்ன செய்யும்? ஒளிந்து போகும், மறக்க கூடாது. அவைகளை அனுபவிக்கிறதுனால் அவைகள் என்ன செய்யும்? பழமையாய் போகும். எதை தருகிறார்? ரட்சிப்பு தருகிறார். இங்க மேல கவனித்து பாருங்க. சரி, எதையா அறிவிக்கிறார் சொல்லி பார்த்தா கலாத்தியர் 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் கலாத்திய சபையாருக்கு எதை அறிவிக்கிறார்? யாரு அறிவிக்கிறார்? இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார். அதிலும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குரியது என்ன? அதை கவனித்து பாருங்க. அவர்னா இயேசு. பாருங்க, நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவங்களுக்கு புரியுதா? இது யாருடையது? சொல்லுங்க. இந்த செய்தி யாருடையது? இயேசு கிறிஸ்துனுடையது. அறிவிக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். யாரை கொண்டு அறிவிக்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு. யாருக்கு அறிவிக்கிறார்? கலாத்திய சபையாருக்கு. இந்த கலாத்திய சபை தட்டு தடுமாறி வீழ்ச்சி அடைந்திருந்தது பிரியமானவர்களே. பலவிதமான பாவ காரியங்களுக்கு, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து வீழ்ச்சி அடைந்திருந்தது. மறக்க கூடாது. இன்னைக்கு நான் சொல்லுவேன், தடுமாற்றம் நிறைந்த இந்த உலகத்துல, பாவங்கள் பெருகி இருக்கிற இந்த உலகத்துல, நம்மை கீழே தள்ளி போடக்கூடிய பாவ சோதனை மூலமாய் நம்மை கீழே தள்ளிவிடக்கூடிய, வீழ்ச்சி அடைய செய்யக்கூடிய பல சூழ்நிலைகள் கொண்டதுதான் இந்த உலகம். அப்படிப்பட்ட இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி
இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு 2 பேரை எடுத்துக்கிட்டு 2 பேரை முன்னால நிறுத்தி என்ன செய்யலாம்னா, ஒரு மனுஷனை பொல்லாத பிரபஞ்சம்னு வச்சுக்கிடுவோம். என்ன, இன்னொரு மனுஷன் என்ன செய்யறான், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திட்ட பிடிபட்டு இருக்கான். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை இறுகல பிடிக்க வச்சுக்கிடுவோம். என்ன, இறுக பிடிக்க வச்சுக்கிடுவோம். தப்பவே முடியாத அளவுக்கு லாக் பண்ணி அப்படி இருக்க பிடிச்சு வச்சுக்கிடுவோம். அவன் வெளியே போக நினைக்காம போக முடியல. அப்ப பொல்லாத பிரபஞ்சம் உங்களை என்னையும் ஒரு காலத்துல என்ன செஞ்சிருந்தது, பிடிச்சிருந்தது. உலகத்துக்கும் நம்மளை பிடிச்சிருந்தது, நமக்கும் உலகம் பிடிச்சிருந்தது, உலகம் நம்மளை பிடிச்சு வச்சிருந்தது. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை அறிந்து கொள்ளுங்கள். அந்த செய்தி நமக்கு வாழ்வு தரக்கூடியது. எப்படிப்பட்ட வாழ்க்கையை தருகிறது? நல்ல கவனிங்க, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின், பிரபஞ்சம் என்றால் உலகம், ஆங்கிலத்தில் கவனிச்சீங்கன்னா ஈவில் வேர்ல்ட் அப்படின்னு இருக்கு. In order to deliver us from the evil world, அது especially from this current evil world, இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தா? நீங்க அநேகர் அதை பார்க்கறதே இல்லை. நீங்க எல்லாரும் நினைக்காங்க தெரியுமா, அநேக போதகர்கள் கூட இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு, ஒரு கூட்டத்தை சேர்த்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி அவங்ககிட்ட இருந்து மாமூலம் தசமா வாங்குறதுக்கு வந்தாரு? இல்லை. கட்டுமானத்தை வச்சு என்ன செய்ய சொல்லுங்க? கட்டுமானத்தை வச்சு என்ன செய்ய? கட்டுமானம் வருமானத்துக்கு நல்லா இருக்கும். நீ எது முக்கியம், எதை கட்டணும் சொல்லுங்க? சரீரமாகிய சபையை கட்டணுமா, இல்ல வெளியில இருக்கிற கட்டுமானத்தை கட்டவா? வெளியில இருக்கிற ஒரு கூடாரத்தை கட்டவா? எதை விசாரிக்க வர போறாரு சொல்லுங்க? சபையை தான் விசாரிக்க போறாரு. இங்க கட்டடத்தையே கேட்க போறாரு. கட்டடம் ஏன் கீறல் விட்டுருக்கு? கட்டடத்துல ஏன் இத்தனை ஜன்னல் வைக்கல? ஏன் ஒரே ஒரு வாசல் வச்சீங்க, 4 வாசல் வச்சிருக்கலாம்ல? ஏன் நீங்க டைல்ஸ் போடல? விசாரிக்க போறாரா? இதை விசாரிச்சு அவருக்கு என்ன செய்ய போறாரு? விசாரிச்சு மார்க் கொடுக்க போறாரா? இந்த சபையார் நல்ல வசதியா, நல்ல சூப்பரா, இங்க இந்த மின் விளக்கு எல்லாம் சரியில்லை, அலங்கார விளக்கு ஏன் போடல கேட்க போறாரா? 2 லட்சத்துக்கு அலங்கார விளக்கு நீங்க போட்டிருக்கணும், சீரியல் பல்பு போடல, அதனால நீங்க நரகத்துல போட போறேன்னு சொல்ல போறாரா? இல்லை. பைபிள் சொல்லுது, வேதத்தை கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுகிறது, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக, கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நம்ம கட்டின கட்டுமானத்தை கொண்டு போய் வைக்க மாட்டாங்க. நான் விசுவாசித்து பெற்றுக்கொண்ட காரையோ பைக்கையோ சைக்கிளையோ அங்க கொண்டு போய் வைக்க சொல்ல மாட்டாரு. அல்லது நான் விசுவாசித்தேன், ஜெபித்தேன், எனக்கு நல்ல மார்க் கிடைச்சது, அதனால அந்த சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு ஆண்டுடைய வருகையில அவர் முன்னால சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன அழைக்க போறது இல்ல. எதை ஒப்பு கொடுக்கணுமா? சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. We must give an account of each and every deed that we have done or committed in our life. அதுதான் முக்கியம். நம்ம செய்த எல்லாவற்றையும் குறித்து, நம்ம செய்த ஒவ்வொரு கிரியையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையை குறித்து கவனிங்க. நீங்க நம்ம யார் அப்படிங்கறத உணருங்க. நம்ம யாருன்னு பைபிள் சொல்லுது? பாவிகள். கலாத்தியர் 1 அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பொல்லாத பிரபஞ்சத்துல மாட்டிக்கொண்டவர்கள். இந்த பொல்லாத பிரபஞ்சம் நம்மளதான் ஒரு காலத்துல பிடிச்சு வச்சிருந்து, இந்த காலத்திலும் பிடிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. உங்கள்ட்ட தான் கேட்கணும். பொல்லாத பிரபஞ்சம் பிடிச்சு வச்சிருக்கா? பொல்லாத பிரபஞ்சம் என்னதியா? பிரபஞ்சம்னா உலகம். ஒரு போன் கூட என்னது நம்மளுக்கு பிடிச்சு வைக்கும், அப்படித்தானே? போன் கூட நீ ஏன் சொல்லணும்? போன் இன்னைக்கு அநேகரை பிடிச்சு வச்சிருக்கு. வாட்ஸ்அப்புங்கிற ஒரு வலையை வச்சு பிடிச்சு வச்சிருக்கு, யூடியூப்ங்கிற ஒரு வலையை வச்சு பிடிச்சு வச்சிருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வலையை வச்சு பிடிச்சு வச்சிருக்கு, ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு வலையை வச்சு பிடிச்சு வச்சிருக்கு, இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு வலையை வச்சு பிடிச்சு வச்சிருக்கு, ஷார்ட்ஸ், ரீல்ஸ், கேம்ஸ், இப்படி சொல்லி ஒவ்வொன்றையா வச்சு பிடிச்சு வச்சிருக்கு. இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்படணுமா வேண்டாமா? விடுவிக்கப்படுறதுக்காக வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இந்த பூமிக்கு மனுஷனா வந்தா.
அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதனால் மாத்திரமே நாம் விடுவிக்கப்படுவதோடு மட்டுமல்ல, நம்மை அவர் விடுவிக்கிறதுனால, இவ்விதமாய் விடுவிக்கிறதுனால அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்ன உண்டாகிறதா? மகிமை உண்டாகிறது. பிரியமானவர்களே, அவர் நம்மிடத்துல ஒரு விசேஷித்த கிரியை செய்கிறார். அதன் மூலமாக மாத்திரம்தான் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென் சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. எதுக்கு தேவனுக்கு மகிமை? கர்த்தர் நல்ல ஒரு வேலையை தந்தார், கர்த்தருக்கு மகிமை அப்படின்னு சொல்றாங்க. Glory to God அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. வேலை எத்தனை நாளைக்கு? உலகத்துல இயேசுவை தேடாம எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பிராக்டிக்கலா யோசிக்கணுமா வேண்டாமா? எப்படி பிராக்டிக்கலா யோசிக்கணும்ல? இயேசுவை தேடுறவனு கூட சின்ன வேலை தான் இருக்கு. இயேசுவை தேடாதவங்களுக்கு பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க, உலகத்துல இருக்காங்களா இல்லையாமா? அப்ப அவங்களுக்கு இயேசு தேவையா? இல்லையே. இயேசு இல்லாமலேயே இயேசுல வாழ்றாங்க. இயேசு இல்லாமலேயே பல பேர், கோடிக்கணக்கான பேர் பல கோடிகள்ல புரண்டுட்டு இருக்காங்க. இயேசுவை நம்பியா கோடி கிடைச்சது? சொல்லுங்க. இயேசுவை நம்பி அரசாங்க வேலை கிடைச்சது? அப்ப ஊர்ல எல்லாத்தையும் விசாரிங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளவங்கலாம் கேளுங்க. இயேசுவை நம்பினாலதான் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சான்னு கேளுங்க. நீங்க ஒரு சில சாட்சியை சொல்லுவீங்க. புறஜாதிகள்ல எக்கச்சக்க சாட்சிகள் இருக்கு. அது இயேசுவை மகிமைப்படுத்த போறது இல்லை, அது வேற யாரையும் மகிமைப்படுத்தும். அப்ப தேவனை மகிமைப்படுத்துகிற அருமையான பகுதியை கவனிங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் இந்த பாவம் நிறைந்த உலகமாகிய பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி குமாரனாகிய கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தின்படி என்ன செஞ்சாராம்? நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இத சொல்லிட்டு தான் சொல்றாரு. இத சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு? அழகா சொல்றாரு. இத சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்துல நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்பொழுது மகிமைப்படுறாருங்கிற அந்த அருமையான விசேஷத்தை நாம் பார்க்கும்போது பாருங்க, நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து அவர் என்ன செய்யணுமா? விடுவிக்கும்படின்னு சொல்லி மிக்க நேர்த்தியா அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோமா? விடுவிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிற அந்த நிச்சயம் இருந்துச்சுன்னா, நிச்சயமாவே சொல்றேன், அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மூலமா, நம்முடைய நம் மூலமாய், அது மட்டுமல்ல, அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாகணும் அப்படின்னா அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவித்திருக்கிறாரா அப்படிங்கிற ஆராய்ந்து பாருங்க. அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். பிரியமானவர்களே, இன்னும் பாவத்தோட வாழக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததனுடைய நோக்கத்தை கவனியுங்கள். 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இருக்குதா இல்லையா? அப்ப பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்ப தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும், ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இந்த மகா மேன்மையான அனுபவம் காணப்பட வேண்டும். இயேசு என்னை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவித்தார். நம்ம சொல்ல முடியுமா? ஏன் நான் அந்த பொல்லாத பிரபஞ்சத்துல, அந்த உலகத்துல பலவிதமான ஆசாபாசங்கள்ல சிக்கியிருந்தேன், பலவிதமான பாவங்கள்ல பிடிபட்டிருந்தேன், இயேசு என்னை விடுவித்தார்னு சொல்ல முடியுமா? அப்படி விடுவித்தாருங்கிற நிச்சயம் இருந்துச்சுன்னா நிச்சயமாவே சொல்றேன், அவருக்கு சதா காலங்கள், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் என்ன உண்டாயிரும்? மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, அப்ப தேவன் மகிமைப்படுவார் அப்படிங்கிறது எதை வைத்து? நம்முடைய உள்ளான வாழ்க்கையில, உள்ளான மனுஷன்ல விடுதலை அனுபவிப்பது, நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க.
எதற்காக? இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிப்பதற்காக. விடுவிச்சிருக்கிறாரா? அல்லது இன்னும் நாடகமும் சினிமாவும் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சினிமா பார்க்கறது இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விளையாட்டா இருக்கு, ஒரு பொழுதுபோக்கு சாதனம். டிவி அது ஒரு பெரிய பொழுதுபோக்கு சாதனம். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு உலகத்துல வாழ்றோம் பாருங்க. மனிதன் இன்னைக்கு பாவத்தின் மேல பாவம் செய்யறான். கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் என்ன செய்யறான்? சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருதான். ஆனா வாழ்க்கையை உள்ள பாருங்க, குடி பழக்கம் இருக்கு, குடி பழக்கம் இருக்கு. சர்ச்சுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க? வார வாரம் போயிட்டு வந்துருந்தாங்க. சூதாட்டம் இருக்கு, ஆனா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருது. ஆகா, நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம், ஏசப்பா கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சிருவாரு, நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் தந்துருவாரு அப்படின்னு சொல்லிடுறது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லைன்னு பைபிள்ல இருக்கு, தெரியுமா? நீங்க யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் என்று அந்த மனுஷன் சொல்றான். குருடனாயிருந்து பார்வையடைந்த அந்த மனுஷன் சொல்றான். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். ஆனா வாழ்க்கை எல்லாம் பாவம். செல்போன்ல தேவையில்லாத காட்சிகளை பார்க்கிறது, கேம்ஸுக்கு அடிமைப்படுவது, பாவத்தின் மேல் பாவம் செய்வது, சினிமாவுக்கு அடிமைப்பட்டிருப்பது, போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருப்பது, கெட்ட வார்த்தைக்கு அடிமைப்பட்டிருப்பது, பலவிதமான பாவங்களை செய்து 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 கெட்டு போன நிலைமையில இருந்துகிட்டு கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிப்பாரு? வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க. அதனாலதான் பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டிவியில குறித்து ரொம்ப கவனமா இருங்க, மொபைல் போனை குறித்து கவனமா இருங்க. அதில் அடிமைப்பட்டுறக்கூடாது. தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். இதனால நம்ம கேட்கிற அருமையான சத்தியத்தை கவனிங்க பிரியமானவர்களே. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இது அந்த ஒப்பு கொடுத்தாருங்கிறத வச்சுட்டு தான் சொல்றாரு, அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் என்ன உண்டாவதாக? மகிமை உண்டாவதாக, ஆமேன் போட்டிருக்கு. அப்ப எதின் அடிப்படையில அவருக்கு எக்காலத்திலும் துதி ஸ்தோத்திரம் உண்டாகணுங்கிறத இங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா சபைக்கு தெரியப்படுத்துகிறான்னு சொன்னா, பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டாருங்கிறத நாம் விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன்னா இது ஏதோ ஒரு அடிப்படை சத்தியம் தானே அப்படி நினைச்சிடாங்க. இதுதான் ஒரு பூரண சத்தியமே இதுதான். ஏன்னா கிறிஸ்து சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக மட்டும் இல்லை, நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனாகிய ஆதாமையே அங்க என்ன செஞ்சிட்டார்? சிலுவையில வகுந்துட்டார். நம்ம பாஷையில சொன்னா வகுந்துட்டார், ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டார், சிதைத்து போட்டு விட்டார். சிலுவையில் அடிக்கப்பட்ட கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து நம்முடைய ஆதாமை தம்மோடு கூட சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்தார். அதுதான் அங்கே ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ திருவிழான்னு சொல்லி ஓடுறதல்ல கிறிஸ்தவம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஓடுறதல்ல கிறிஸ்தவம். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஏதோ ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டா ஆண்டவர் திருப்தி பட்டுருவாரு, நம்ம ஏதோ கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால சாதனை சாதிச்சுட்டோம் நினைக்காதீங்க. அதெல்லாம் போலி. வாழ்க்கை மாறி இருக்குதா? பாவத்திலிருந்து இயேசு விடுதலை தந்தாருங்கிறது என்னால் அனுபவிக்க முடிகிறதா? இயேசுனுடைய எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னித்து விட்டாருங்கிற நிச்சயம் இருக்குதா? அது கிடையாது. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை இங்க திருவிழான்னு ஓடிடுறது. எவ்வளவு பெரிய வஞ்சிக்கப்பட்ட கூட்டம் பாருங்க. தண்ணி அடிக்கிறாங்க, திருவிழால மும்முரமா உட்கார்ந்து இருக்காங்க, நல்ல தண்ணி அடிக்காங்க, அசனத்துல நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஏதோ கடவுளுக்கு செய்யறாங்களாம். எந்த கடவுளை பத்தி பேசுறீங்கய்யா? உங்க கடவுள் யாரு? இயேசு கிறிஸ்து கிடையாது, அது வேற. அசனத்துக்கு போய் முக்கியத்துவம் கொடுத்து, வசனத்தை விட்டுட்டு அசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கை மாறுதான் பாருங்க. வாழ்க்கை மாறுறதே கிடையாது. சும்மா கோயிலுக்கு போயிட்டு ஒரு எண்ணெயை நெத்தில போட்டுட்டு அந்தால நம்ம கடை முடிஞ்சு இல்ல. பிரியமானவர்களே, வாழ்க்கை மாறணும். கோபம் மாறி இருக்குதா? எரிச்சல் மாறி இருக்குதா?
வீட்டுல தான் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லிடுவாங்க. பொய். அது பொய் மாறி இருக்குதா? வேற ஊருக்கு போயிருப்பாங்க, நான் அங்க இங்கதான் இருக்கேன், இந்த பஜார்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க. தேவைக்கு தக்கன பொய் சொல்றது, இதெல்லாம் பொல்லாத பிரபஞ்சம் நம்மளை பிடிச்சு வச்சிருக்கு. இதுல இருந்து விடுவிக்கப்படுற அந்த செய்தியில தான் தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். நாம் இருக்க இடத்துல அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அப்படி நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படி ஜெபிப்போமா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அப்படி பங்காள் படிட்டு அப்படி ஜெபம் முடிக்கும். 2 நிமிஷம், 2 நிமிஷம் அப்படி முடிச்சுவோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நீர் எங்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற தருணத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எப்பொழுது உமக்கு மகிமை உண்டாகிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கும்போது உண்மையாவே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்க மகிமைப்படணும் ஆண்டவரே. சும்மா கடமைக்கு என்னத்தையும் ஒன்று செஞ்சுட்டு, கடமைக்கு வீட்டில் வசன போட மாட்டிட்டு, ஏதோ நானும் கிறிஸ்தவன் சொல்லி எந்தையும் ஒன்று வரியை கொடுத்துட்டு ஒரு இல்லாம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதல்ல. கிறிஸ்தவங்கிறத தெளிவை எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீங்கப்பா. வாழ்க்கையில மாற்றம் வேணும். பீடி சிகரெட்டு குடிக்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாது, புகையில போடக்கூடாது, கெட்ட வார்த்தை போடக்கூடாது. வாழ்க்கையில சாட்சி தேவை ஆண்டவரே. சும்மா கடமைக்கு சர்ச்சுக்கு போயிட்டேன், கோயிலுக்கு போயிட்டேன்னு சொல்ற அந்த அனுபவம் அல்ல. வாழ்க்கையில மாற்றத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு நீங்க வந்தீங்க, உண்மையும் ஒப்பு கொடுத்தீங்க. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். வாஞ்சியாய் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க நன்மை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் கத்தை பலப்படுத்துங்க. ஒவ்வொருவருக்கும் நீங்க சமாதானத்தை தந்து நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல உங்க கேட்ட சத்தியத்தின்படி ஆசீர்வதிங்க. இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டாருங்கிற அந்த பெரிய நிச்சயத்தை தந்து வழி நடத்துங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.